Hey guys, welcome back to our channel Joe and Joes. இன்றைக்கான வீடியோவில் வந்து இந்த சம்மருக்கு பேப்பர் ஃபேன் தான் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் சிம்மை டேப் பண்ணி ஆளுங்க எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ப்ராசஸ் தெரியல அதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே மூவ் பண்ணலாம். ஓகே, இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். மேக் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி நம்ம நார்மலாக இருக்கிற நோட்டில் இருக்க பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நோட்டில் எப்பவுமே நம்ம நடுவில் இருக்கிற பேஜ் டேர் பண்ணும்போது இந்த மாதிரி நிறையா இந்த மாதிரி ரவுண்டாக இருக்கும். ஐ மீன்ஸ் ஒரு மாதிரி கர்வ் மாதிரி வரும். அதெல்லாம் நம்ம ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம பண்ணிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக பேப்பர் ஃபேன் செய்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. ஃபுல்லாக மடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக மடித்தாச்சு. இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் இது அப்படியே பாதியாக வந்துட்டு மடித்து எடுத்துருங்க. ஸோ பாதியாக மடித்து நம்ம நார்மலாக எப்படி பேப்பர் ஃபேன் செய்வோமோ அதே மாதிரியே பண்ணி க்ளூ அப்ளை பண்ணி ஸ்டிக் பண்ணிக்கோங்க. நான் ஒயிட் க்ளூ எடுத்திருக்கேன். நீங்கள் ஃபெவிகால், ஹோம்மேட் க்ளூ எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விட்டிங்கன்னா கொஞ்சம் திட்டு இல்லாமல் இருக்கும். ஸோ தேய்ச்சி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா உங்களுக்கு ஸ்டிக் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி 2 பீஸ் தேவைப்படும். பட் ஆனால் நான் வந்துட்டு 2 பீஸில் நான் தெரியாமல் 2 பீஸ் செஞ்சுட்டேன். ஒரு பீஸ்லேயே வந்து செஞ்சிடலாம். ஆக்சுவலாக 2 பீஸ் செஞ்சால் ஒரு மாதிரி ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ நான் தெரியாமல் செஞ்சுட்டேன். இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் நான் உங்களுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு பீஸே எடுத்துக்கோங்க, 2 பீஸெல்லாம் தேவையில்லை. ஓகேங்களா? நான் வந்துட்டு கம்மும் அப்ளை பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஒட்டிட்டேன். நீங்கள் யாரும் 2 பீஸ் செய்ய வேணாம். 2 பீஸ் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு பீஸே செஞ்சுக்கோங்க. இல்லைனா ஒரு 2 பீஸ் செஞ்சிங்கன்னா ஒரு மாதிரி இதுவாக போயிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 2 ஐஸ் குச்சி வந்து தேவைப்படும். ஸோ 2 ஐஸ் குச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க. இதுவுமே வந்துட்டு ரொம்ப கீழே ஸ்டிக் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக அந்த இதுக்கு ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக தான் நான் பார்த்து எடுத்துகிட்டு மறுபடியும் நான் ஒட்டினேன். ஓகேங்களா? அதனால் நீங்கள் அந்த மிஸ்டேக் பண்ண வேணாம். அதே மாதிரி நான் இப்போ 2 ஒட்டியிருக்கேன் இல்லையா, மறுபடியும் அதை பார்த்துட்டு எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிவிட்டு ஒன்றை மட்டும் பிரித்து எடுத்துகிட்டு ஒன்றை மட்டும் ஒட்டிட்டேன். ஸோ அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணேன். ஆனால் நீங்கள் பண்ண வேண்டாம் ப்ளீஸ். மாதிரி வந்துட்டு ஐஸ் ஸ்டிக்லேயே வந்துட்டு க்ளூவையும் அப்ளை பண்ணி ஒட்டிட்டேன். ஸோ நான் வந்துட்டு ரொம்ப கீழாப்பில் ஒட்டிட்டேன், அதுவும் ஒரு மிஸ்டேக் தான். ஸோ இந்த தடவை நான் எனக்கே தெரியல, நிறையா மிஸ்டேக் பண்ணிட்டேன். பட் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. ஓகேங்களா? இப்படி நம்ம நல்லா ஸ்டிக் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி அமுத்திக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து டேப்பும் கூட ஒட்டிக்கலாம். ஃபெவிகாலும் அப்ளை பண்ணி டேப்பு ஒட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், விசிறும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி இந்த மாதிரி வரும். அதனால தான் நான் சொன்னேன். இப்போ பாருங்கள், நான் மறுபடியும் பிரித்து எடுத்துகிட்டு ஒன்றை மட்டும் ஒட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு விசிறும்போது நல்லா காற்று வரும். பட் ஆனால் நீங்கள் 2 வச்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு மாதிரி வளைஞ்சிட்டு போயிடும். ஸோ அதனால தான் சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிப் ஆஃப் பேப்பர் எடுத்து இந்த மாதிரி ரவுண்டாக வச்சுட்டு, ஏன்னா அது வெளியில் இப்படி வச்சோம்னா வெளியில் வந்துகிட்டே இருக்குல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணிவிட்டு கம்மும் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டிக் பண்ணிக்கோங்க, ஒட்டிட்டு அதுக்கப்புறம் இந்த சைடு வந்து நான் பூ வந்து இது பண்ணி வச்சுருக்கேன். ஸோ பூ வந்து முன்னாடியே வரைஞ்சி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அதையும் வந்துட்டு நம்ம அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து 4 பெட்டல் இருக்கக்கூடிய பூ. நீங்கள் வந்துட்டு 6 பெட்டல் 5 பெட்டல் பூ கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு நான் அதை அந்த ரிங் மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல, அதுலேயே வந்துட்டு நான் அதுலேயே வந்துட்டு க்ளூ அப்ளை பண்ணி நான் ஒட்டிட்டேன். ஸோ இது வந்துட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு லாக் மாதிரி ரெடி ஆயிரும். ஸோ அது அப்படி கீழே வச்சோம்னா விரிஞ்சு வராத மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி வந்துட்டு பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். ஸோ ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி, இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலையும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Until then, bye from Joes. Bye.